25 வருஷத்துக்கு முன்னாடி அமர்கலம் படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அப்போ நான் சின்ன வயசில் தேட்டரில் போய் பார்க்கறதுக்கான சூழ்நிலை கிடைக்கல. இப்போ திரும்பவும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட 25வது வெட்டிங் ஆனிவர்சரிக்காக. சென்னை சிட்டி சென்டரில் டிக்கெட் புக் பண்ணி நான் அதுக்காகவே போய் தேட்டரில் படம் பார்த்தேன். படம் வேறு லெவலில் இருந்துச்சு. அல் சார், ஷாலினி மேடம் நடிப்புக்காக எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். பரத்வாஜ் சார் மியூசிக்காக படம் எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். அந்தளவுக்கு பிஜிஎம் ஒவ்வொரு சாங்கும் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குறிப்பாக இந்த படத்தோட டைரக்டர் சரண் சாரை பற்றி சொல்லி ஆகணும். அஜித் சாரோட மிக முக்கியமான ஒரு டைரக்டர். அதுவும் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தோட கதை ஒரு ஆக்ஷன் லவ் ஸ்டோரி. படம் பார்க்கும்போது நோட் பண்ணுங்கள், படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே நீங்கள் வேறு எந்த படத்துலையுமே பார்க்க முடியாது. எந்த சீனுமே ஹீரோ ஹீரோயின் டைரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி போகாது. வேற ஒரு கதைக்குள்ளே மூவ் ஆகி 2 பேரும் போகிற மாதிரி தான் ஒவ்வொரு சீனும் இருக்கும். அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படத்தில் வேறு ஒரு சாங் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு சாங் வந்ததே இல்லை, இனிமேல் வரப்போகிறதும் இல்லை. பல்லவியே இல்லாத ஒரு பாட்டு. படத்தோட ஒன்லைன் அப்படியே ஸ்ட்ராங்காக எக்ஸ்போஸ் பண்ணும். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்று வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன், உயிரை இல்லாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீர் துணியை. ரொம்ப அழகா நடிச்சிட்ட வாசு. சபாஷ். தூக்கம் கலைஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். இல்ல வாசு, உன் வேஷம் தான் கலைஞ்சிருச்சு. உனக்கு வலிச்சா எனக்கும் வலிக்கணும்னு ஆசைப்பட்டேனே. That is love. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு, தேகங்கள் ஒன்றிரண்டு கடந்ததுண்டு. படத்தோட டைரக்டர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அஜித் சார் இந்த படத்துக்கு சம்பளமே வாங்கலை அப்படின்னு. ஆனால் கடவுள் இந்த படத்து மூலிமா அவருக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்டை கொடுத்துருக்காரு. அது என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்களும் போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படம் வேறு லெவலில் இருக்கும்.